सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। प्रतिकूल तर्क निराकरणம் அப்படிங்கிற பிரகரணம். மூணாவது பிரதிகூல தர்க்கத்துக்கு சமாதானம் சொல்லணும். 496வது பக்கம் இதிலிருந்து 10வது நனு பிரதான அதிஷ்டானயோகம் சாதிருஷ்யாபாவா கதமத்யாசா. இது கேள்வி. அத்தியாசமே வராது அப்படிங்கிறது பூர்வபட்சியினுடைய கொள்கை. ஏன்னா பிரபஞ்சமானது பிரம்மத்தினிடத்துல அத்தியசிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான பிரம்ம தத்துவ ஞானம் நமக்கு வந்தது இல்லையா, சகல பிரபஞ்சமும் இல்லாமல் போட்டுவிடும். எப்படி கயத்துல பார்த்த பாம்பு, கயிறு உண்மையை நாம் அறிந்தோமையானால் பாம்பு காணாமல் போறது. தில்லுங்கல்ல கண்டதான வெள்ளி, இது தில்லுங்கல்ல தெரிஞ்சத பிறகு அந்த வெள்ளி இல்லைன்னு நமக்கு தெரியுதோ, அது வெள்ளி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம். அதே போல பிரபஞ்ச நிஷ்டாக்கும் பிரபஞ்ச தோணலாம் ஜீவன் மக்களுக்கும். ஆனா அது நிஷ்டாங்கிற திருடமான ஒரு விசுவாசம் அதுக்கான சாட்சாத்காரத்தினால வரும் அப்படின்னு. அதனால பிரபஞ்சமானது பிரம்மத்துல அத்தியசிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அது அத்தியாசம் வராதுங்கிறான். அது ஏன் வராது அப்படின்னு சொன்னா, பிரதானமான பதார்த்தத்துக்கும் அதிஷ்டானமான பதார்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் இருக்கணும். எதை தாங்கள் கல்பிக்கிறதோ, இப்ப தெலுங்குல வெள்ளியில ஏமாந்து போறது, அந்த கடையில இருக்கிற வெள்ளிக்கு அதான பிரதானமான பதார்த்தம். அதுல ஒரு காக்கத்துக்கு பால கல்வின்னு பலபலான்னு இருக்கு. அதனால்தான் தெலுங்குல கண்டு தெலுங்குலையும் அதே மாதிரி பலபலான்னு இருக்கிறதுனால இது அதுவோ அப்படின்னு இருக்கு. அதே போல நிஜமான பாம்பு இருக்கிறதுல அந்த பாம்பு மாதிரி தான் இருந்தது. இந்த டைம் புத்துல எந்த பாம்பு இருந்ததோ கண்டுல அந்த பாம்பு மாதிரி தான் இந்த டயர் இருந்தது. அதாவது பிரதானமான பதார்த்தத்துக்கும் இங்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான பொருளுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்கிறதுனால்தான் இது அதுவே இது என்று நினைச்சது. அப்படி இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்துக்கும் என்ன சாதிருஷ்யம்? சாதிருஷ்யம் இருந்தாத்தானே நீங்க அத்தியாசம்னு சொல்லலாம். எல்லா அத்தியாசங்களையும் சாதிருஷ்யம் இருந்தாத்தானே சொல்லிட்டு இருக்கேன். கரிக்கட்டை கண்டு யாராவது என்னைக்காவது வெள்ளின்னு பிரமிச்சிருக்கானோ? இல்ல. ஏன்? கரிக்கட்டைக்கும் வெள்ளிக்கும் சாதிருஷ்யம் இருக்கு. அதே போல ஒரு தூணை கண்டு இது பாம்புன்னு யாராவது நினைச்சிருக்கானோ? ஏன் நினைக்கல? சாதிருஷ்யம். ஜனங்கள சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இது பிரதானத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்துக்கும் சாதிருஷ்யம் இல்லாதனால அத்தியாசம் வர முடியும். ஆகையால் பிரபஞ்சம் பிரம்மத்துல கல்பிதமாக இருக்கு, பிரபஞ்சம் நித்யாபூதம் அப்படின்னு தாங்கள் என்ன சொல்றதோ அது பொருந்தர அப்படிங்கிறது அவனுடைய வாதம். இது போல கேள்வி எழுதிட்டுதான் நம்ம சமாதானம் சொல்ல வேண்டியது. இது அத்தியாச சாட்சியத்திலையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். நன்னா அதை இங்கு விஸ்தாரமா சொல்ற. நானும் பிரதான அதிஷ்டானயோகோ சாதிருஷ்யாபாவா கதம் அத்தியாசா. அத்தியாசமே பொருந்தாது சுவாமி, இப்படி அத்தியாசம் கிடையாது. அத நிர்குணையோரதி குணையோகோ சாதிருஷ்யவது அத்திராபி கிஞ்சித் சாதிருஷ்யம் பவிஷ்யதி. அதுக்கு மேல சொல்ற நமக்கு 2 பதார்த்தங்கள் சாதிருஷ்யம் வேணும், அவ்வளவுதான். இது அதிஷ்டானமான
சாதிருஷ்யம் ஏதோ ஒரு சாதிருஷ்யம் சொல்லிவிடலாங்க. 2 பதார்த்தங்களுக்கு சாதிருஷ்யம் சொல்லணும்னா 2 பதார்த்தங்கள் பதார்த்தத்தேன சாதிருஷ்யம் சொல்லுவோம், திரவியத்தேன சாதிருஷ்யம் சொல்லுவோம். ஏதோ ஒன்று சொல்லுவோமே அந்தந்த சமயத்துக்கு தகுந்தா போல. சாதிருஷ்யமே இல்லைன்னு சொன்ன இப்ப குணங்களுக்குள்ள இன்னொரு சாதிருஷ்யம் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்ட அதை நையாயிரம் சொல்லி கொடுத்ததாக விடுவார். அவன் 24 பொருள்களை கொண்டு வந்து இதுக்கு குணம்னு பேர் வச்சான். ரூபம் கந்தோர கோதிரவா அப்படின்னு ஒரு 24 சப்தங்கள் வச்சிருக்க. அதுக்குள்ள சாதிருஷ்யம்னு ஒண்ணு வச்சிருக்கான். 24 பொருள்களுக்கு குணங்கள்னு பேரு. அந்த 24ல சாதிருஷ்யமும் இருக்கு. குணத்துல இன்னொரு குணம் இருக்க முடியாது. ஏன்னா குணவத்துவம் திரவியத்துக்கு அர்த்தம். சமாதான குணம் திரவியத்துல இருக்கும். ஒரு குணத்திலேயே இன்னொரு குணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த குணமானது திரவியம் ஆயிடும். அதனால குணத்துல குணம் இருக்க முடியாது. குணத்துல சாதிருஷ்யம் இருக்க முடியாது. இது அவனா தானா யானை தக்காலையில மண்ணை கொட்டி தொப்பல 24 குணம்னு பேர் வைப்பாங்க. குணத்துல இன்னொரு குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஆச்சுன்னா 2 குணங்களுக்கு சாதிருஷ்யம் இருக்கு. அப்ப என்ன பண்றது? நிர்குணமாக உள்ள பொழுதிலும் அந்த குணத்துக்கு சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்ற. எப்படின்னா இது பஞ்சபாபதிகாச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க. சேதத்தி கந்த சதுர்க்கா சப்பதந்தா அப்படின்ற இந்த காயம்பூ வாசனை இருக்கிறதுல அந்த வாசனை மாதிரி இருக்குமா பாம்பு வாசனை. கிராமாந்தரத்துல வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும். அதை பாம்பு வந்ததுதான் பாம்பு வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்க? இந்த காயம்பூ வாசனை வந்ததுன்னா ஓஹோ இங்கேயும் பாம்பு இருக்கு தேடுதா. இந்த பாம்பு இருக்குங்கிறது எப்படிதான் கண்டுபிடிச்சு அந்த காயம்பூ வாசனை மாதிரி. இப்ப காயம்பூ வாசனைக்கும் பாம்பு வாசனைக்கும் ஒரு சாதகத்துல தோல்வியம். சேதத்தி கந்தா சர்ப்பகந்தா. இந்த கந்தத்துல வாசனையில சாதிருஷ்யம்ங்கிற ஒரு குணம் எப்படி வந்தது? குணமானது நிர்குணமாச்சு. குணத்துக்குள்ள இன்னொரு குணம் இருக்க முடியாது. அப்படி இருந்த போதிலும் இந்த குணத்துக்குள்ள சாதிருஷ்யம்னு எப்படி ஒரு குணம் வந்தது அப்படின்னா அதை ஒன்னும் சமாதானம் சொல்ல முடியல நையாயினால. அதான் சொல்ற நிர்குணயோரதி நிர்குணயோரதி. தனக்கு குணங்கள் இல்லாத போனாலும் குணயோகோ சாதிருஷ்யவத்து. குணங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒரு சாதிருஷ்யம் இருக்கா போல. அத்தனாக்கு கிஞ்சித் சாதிருஷ்யம் பரிஸ்திதி எனி கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி ஏதோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படின்னா கண்ணா அதுவும் உங்களால சொல்ல முடியாது சார். என்ன நிர்கர்ணத்தே பிரம்மன் சத்யாதி அத்தியாக அதீனத்துவேன அந்யோன்யாசிரயா. இப்ப நீங்க எங்க அத்தியாசம் எங்க குணம் இருக்கணும்னு சொல்லு. இப்ப பிரம்மத்தினிடத்துல பிரபஞ்சத்துக்கு அத்தியாசம் இருக்கு. நமக்கு எந்த 2க்கு சாதிருஷ்யம் வேணும்? பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் சாதிருஷ்யம் வேணும். அந்த சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இப்ப பிரம்மத்தினிடத்துல ஒரு குணம் ஒரு சாதிருஷ்யம் வேணும்னாலும் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? உங்க மட்டத்துல நிர்குணம். ஒரு குணமும் இல்லை சுவாமியில. நிர்குணமான பிரம்மத்தினிடத்துல ஒரு சாதிருஷ்யத்தை நீங்க கல்பிக்கணும். சாதிருஷ்யம் இருந்த பிறகு அத்தியாசம் வரும். ஆனா நிர்குணமான பிரம்மத்துல சாதிருஷ்யம் எப்படி வரும்? அதான் குணமே இல்லையா? குணமில்லாத பிரம்மத்துல ஒரு சாதிருஷ்யம் நீங்க கல்பிச்சதுனால்தானே அப்புறம் அத்தியாசம் வரும். குணமில்லாத பிரம்மத்திரத்துல சாதிருஷ்யம் நீங்க கற்பிக்கிறதுன்னா அதுவும் அத்தியாசத்தை தான் கல்பிக்கணும். அத்தியாசத்துக்கு என்ன லட்சணம்? அதற்கு பிரசித்தி. எது எங்க இல்லையோ அது அங்கே இருக்கா போல காணுதல். சாதிருஷ்யம் இல்லாத ஒரு குணமும் இல்லாதான பிரம்மத்தினிடத்துல சாதிருஷ்யங்கிற ஒரு குணத்தை கல்பிச்சடையானால் அது அத்தியாசத்தினால் தான் கல்பிக்கணும். அத்தியாசத்தினால குணத்தை கல்பிக்கணும். குணத்தை கல்பிச்சதுல அத்தியாசம் வரும். அத்தியாசத்துக்கு அர்த்தம் இந்த குணத்தை கல்பிக்கிறது. பிரம்மத்தினிடத்துல பிரபஞ்சாத்தியாசம் வேணுங்கிறதுக்காக சாதிருஷ்யமான குணத்தை கல்பிக்கணும். அந்த சாதிருஷ்யங்கிற குணத்தை பிரம்மத்தினிடத்தை கல்பிக்கிறதுக்கு அத்தியாசம் வேணும். என்னாச்சு? கல்யாணம் ஆனாதான் பொண்ணுக்கு பைத்தியம் தெரியும். பைத்தியம் தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகும். அப்படித்தானே அன்னைக்கு அப்படி மாறிச்சு. தெரிய வரலையே. அத்தியாசம் வந்த பிறகு சாதிருஷ்யம், சாதிருஷ்யம் வந்த பிறகுதான் அத்தியாசம். எப்படிதான் சொல்ல முடியும்? ஆகையால் பிரம்மத்தை
பிரம்மத்தினிடத்துல கூட ஏதோ நிர்குணமான பதார்த்தங்களுக்கு குணங்களுக்கு சாதிருஷ்யம் இருக்கா போல ஏதோ ஒரு சாதிருஷ்யம் இந்த பிரம்மத்தினிடத்தை கல்பிக்கலாம்ங்கிறது ஒரு வியாசி. அது அந்யோன்யாசி தன்மா நிர்கரணத்தே பிரம்மணி சத்தியாத்ம அத்தியாச அதீனத்துவன அந்யோன்யாசிரயா. அதனால சாதிருஷ்யம் வரணும்னால அத்தியாசம் வரும். அத்தியாசம் வந்த பிறகுதான் நீங்க சாதிருஷ்யத்தை கற்பிக்க முடியும். ஆகையால் ரெண்டுக்கும் அந்யோன்யாசியம் இருக்குது. அதான் அதை பண்ண முடியாது. அப்புறம் எதிரி சாதிருஷ்யம் சோபாதிக அத்தியாசே ந காரணம் எதிர்காரா ததாபி நிருபாதிக அத்தியாசே அன்வயம் விபரீதாத்யாம் சத்திய அவசியம் அபேட்சணீயத்வா. இந்த அத்தியாசத்துல நம்ம எத்தனை நாள் வாசித்தாலும் அதுல நிறைய விஷயங்கள் எதுவுமே இருக்கு. இப்ப அத்தியாசமானது ரெண்டு வகை. என்ன சார், சோபாதிக அத்தியாசம்னு ஒண்ணு, நிருபாதிக அத்தியாசம். சோபாதிக அத்தியாசம்ன்ற ஒரு உபாதின்னு ஒண்ணு வேணும். அதனாலதான் அத்தியாசம் ஏற்படும். இப்ப கட்டிட மணி இருக்கு. அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல ஒரு செப்பரத்து புஷ்பம் இருக்கு. கட்டிடத்துக்கு மேல இல்ல, பக்கத்துல ஏதோ ஒரு செட்டு. அந்த செப்பரத்து புஷ்பத்தினுடைய சிவப்பான ஒரு கலர் அது கட்டிடத்துல தெரிஞ்சது. கட்டிடம் சிவப்பாக இருக்கிறதுக்கு சிவப்பில்லாத கட்டிடம் சிவப்பாக காணப்படுகிறது. அது எதனால? பக்கத்துல இருக்க இந்த புஷ்பத்தினால. இப்ப இந்த புஷ்பத்துக்கு என்ன பேரு? உபாதி. இந்த சோபாதிக அத்தியாசத்துக்கு அதே போல கண்ணாடியில் நம்ம பிரதிபிம்பம் ஏற்படுறது சோபாதிக அத்தியாசம் தான். சில அத்தியாசங்களுக்கு சோபாதிக அத்தியாசம்னு பேரு. எங்கே உபாதி இருந்தால் அத்தியாசம் வருகிறதோ, உபாதி இல்லைன்னா அத்தியாசம் வருகிறது. அதுதான் உபாதி பிரயுக்தமாக ஒரு அத்தியாசம் இருக்கு. அதை கயத்தை கண்டு பாம்புன்னு பிரமிச்சது. இது என்ன அத்தியாசம் கேட்டால் இது நிருபாதிக அத்தியாசம். வேற ஒன்றும் வரல, உபாதி ஒன்றுமே இல்லை. கயிறு இருக்கு, கயிறு மட்டும் பார்த்தேன், பாம்பு வந்து பிரச்சனை. இது நிருபாதிக அத்தியாசம். அத்தியாசங்கள் என்ன? ரெண்டு விதம். சோபாதிக அத்தியாசம்னு ஒண்ணு, நிருபாதிக அத்தியாசம். இதுல சோபாதிக அத்தியாசத்துக்கு வந்து உங்களுக்கு சாதிருஷ்யம் வேண்டியதில்லை. நிருபாதிக அத்தியாசத்துக்கு தான் சாதிருஷ்யம் வேணும். கயத்துல பாம்பு பார்க்கணும்னா கயிறு பாம்புக்காக வளைஞ்சிருக்கணும். அந்த சேம் மோரால இருக்கணும். திருஞ்சில வெள்ளி பார்க்கணும்னா திருஞ்சிலுக்கும் வெள்ளிக்கும் ஒரு கால பள்ளியும் இருக்கணும். ஒரு சிமிலாரிட்டி இருக்காதான் ஒண்ணு இன்னொன்னு கட்டுப்படு. அதான் சோபாதிக அத்தியாசத்துல இது வேண்டியதில்லை. பிரம்மத்துல பிரபஞ்சத்தை கண்டிச்சத்துல இது என்ன அத்தியாசம்? அது உபாதி வேற ஒன்றும் தெரியல, நிர்வாதிக அத்தியாசம்னு சொல்லணும். அதனால இது என்ன சொல்லப்படுறது? எத்தனை சாதிருஷ்யம் சோபாதிக அத்தியாசன காரணம் எதிர்காரா சாதிருஷ்யமான சோபாதிக அத்தியாசன காரணம் இல்லை. என்ன அது சாதிருஷ்யம் இல்லாதவனாலே வந்து சம்பர்தி புஷ்பத்தினுடைய சிவப்புக்கும் பதிகத்துக்கும் என்ன சாதிருஷ்யம் ஒன்றும் இல்லை. கதாதி நிருபாதிக அத்தியாசத்தில் அன்வயம் எதிரேகாம் சத்திய அவசியம் அபேட்சணீயத்வாத். சத்தியம்னா சாதிருஷ்ய. சாதிருஷ்யமானது சாதிருஷ்யம் இருந்தால் அத்தியாசம் வருகிறது. சாதிருஷ்யம் இல்லைன்னா அத்தியாசம் இல்லை. சுத்திக்கும் ரஜதத்துக்கும் காலபத்திய ரூபமான சாதிருஷ்யம் இருக்கிறதுனால அத்தியாசம் வந்து சரிதத்துக்கும் வெள்ளிக்கும் சாதிருஷ்யம் இல்லாததுனால அத்தியாசம் இல்லை. இப்படி அன்வய விதிரேகங்கள்னால் நிருபாதிக அத்தியாசத்துல சாதிருஷ்யம் அவசியம் ஒத்துக்கொள்ளணும். சோபாதிக அத்தியாசத்துல சாதிருஷ்யம் வேண்டியதில்லை. ததாபி நிருபாதிக அத்தியாசே அன்வய விதிரேகாத்யாம் சத்ய சாதிருஷ்யஸ்ய அவசியம் அபேட்சணீயத்வாத். சோபாதிகேதி சோபாதிக அத்தியாசத்திலும் ரக்தஸ்படிகா இத்யாதௌ திரவியத்வாதினா சாதிருஷ்யஸ்ய தத்வாத்தா. இந்த வர்ண ரக்தஸ்படிகான்னு லோகித ஸ்படிகான்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு சிவந்ததான ஸ்படிகம். இங்க என்ன, இங்கேயும் சாதிருஷ்யம் இருக்குங்கிறான். இத்தனை சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்ட்டு. திரவியத்வாதினா சாதிருஷ்யஸ்ய தத்வா.
அந்த ரத்தத்துக்கான அந்த சிவப்புன்னு இருக்கு இல்லையா, சிவப்புங்கிறது குணம். ஆனா சிவ சாதிருஷ்யம்னா அந்த திரவியம், அந்த ஜபாசமும் திரவியம் தான், சதுக்கமும் திரவியம் தான். ஒரு சாதிருஷ்யம் இருக்கா இல்லையா, சாதிருஷ்யமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, சாதிருஷ்யம் இருக்க அப்படின்னு சொல்லலாமே. ரத்தத்துக்கா இத்தியாதோ திரவியத்வாதினா சாதிருஷ்யத்தை தத்வாச்சா இது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றாரு. அவித்யாத்யாசஸ்ய அநாதித்யேன காரண அனபேட்சஸ்ய சாதிருஷ்யஸ்ய அனபேட்சனா. சுலபாரம். இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும், யோசனை பண்ணணும். இந்த அவித்யாத்யாசம் இருக்கு, இந்த அத்தியாசமானது இன்னைக்கு ஆரம்பிச்சது, அனாதியா இருக்கு. எங்க மதத்துல கடஸ்மாகம் அனாதையா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால ஜீவ ஈட்டா ஈட்டா விசித்தாது ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா கத்திதோர் யோகா கடஸ்மாகம் அனாதையா அப்படி பிரம்மானந்தர் கொஞ்சம் மாத்திருக்காரு. இந்த ஸ்லோகத்தை எழுதுட்டோம், எழுது கூட எழுதுக்கோம். ஜீவன் ஈஸ்வரன் விசித்த சைத்தன்யம், அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம், அவித்ய ஐக்கிய சைத்தன்யத்தோடு சேர்ந்தது சம்பந்தம். இந்த ஆறும் நம்ம மொத்தத்துல அனாதி. வஸ்துவிலே அனாதி, நிஜமான அனாதி பிரம்ம ஒண்ணுதான். மீதி எல்லாம் நம்ம அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா டேட்டா பர்த் தெரியல, அதனால அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஐக்கியங்கிறது அனாதி தானே. அனாதியான பதார்த்தத்துக்கு காரணம் உண்டோ? அது அனாதின்னு என்னத்தான் காரணம் தெரியுதுன்னு அர்த்தம். காரணம் இல்லாதனால அது அந்த காரணமான, அதுக்கு காரணமான சாதிருஷ்யம் இல்லைன்னு கேட்கிறது. பிறந்ததான பொருளுக்கு அதுக்கு காரணம் என்ன, எதனால எப்படி பிறந்ததுன்னு கேட்கலாம். இதை பிறந்தது இல்லையானா அது என்ன இருக்கு, அனாதியான பதார்த்தத்துக்கு காரணத்தை தேடுவது தப்பு. சமாசனம் எட்டெடுத்து அவன் இப்படியா அப்படியா இல்ல, மருத்துவ அது அனாதிப்ப. அனாதியான பொருளுக்கு காரணத்தை தேடாது, அதில் சாதிருஷ்யம் இல்லையேன்னு ஏன் கவலைப்படுறது அப்படின்ட்டு. அவித்யாதி அவித்யாத்யாசஸ்ய அநாதித்யேன காரண அனபேட்சஸ்ய, அது அனாதியா இருக்கிறதுனால, அனாதியாவது காரணம் இல்லை, காரண அனபேட்சஸ்ய சாதிருஷ்ய அனபேட்சனா. பிரதிபாதமும் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பதில் சந்தேகம் நம்ம முதல்ல அங்கே நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அத்தியாசத்துக்கு ரொம்ப முக்கியமான பாகம், அத்வைத சித்தாந்தத்துக்கு வகையான பாகம். அவித்யாத்யாசத்துக்கு காரணம் இல்லையே அவன் என்ன கேட்கக்கூடாது, வேண்டாம் அனாதி. சரி, அந்த அத்தியாசேதி சரி சார், அந்த அவித்யாத்யாசத்தை விட்டுருந்தோம். அந்த அத்தியாசம் தோன்றும். இந்த அந்த அத்தியாசத்துக்கு காரணம் நீங்க சொல்லணும் என்ன, இது சாதி. அந்த கரணமானது சாதி. ஏன் ஏதஸ்மா அத்தியாய பிராண மன கருவேந்திரியானுக்கு அப்படின்னு மனசு பிறந்திருக்கு. உபநிஷத்தை மனசு பிறந்துதான் சொல்லிருக்கு. பிறந்ததுன்னு எப்ப சொல்லியிருக்கோம், அது அனாதி இல்லை சாதி. சாதியா இருந்தா அதுக்கு அத்தியாசம், அதுக்கு காரணம் சொல்லணும். அந்த காரணம்னா நீங்க அத்தியாசம் சொல்லி ஆகணும். பிரம்மத்துக்கும் இந்த அந்த கரணத்துக்கும் ஒரு அத்தியாசம் சொல்லி ஆகணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரண அத்தியாசேதி அவித்யாதி சம்பந்தித்வஸ்ய அவித்யா சம்பந்தித்வஸ்ய சாதிருஷ்யஸ்ய வித்யமானத்வ. அவித்யா சம்பந்தம் இதான் சாதிருஷ்யம். அந்த கரணத்துக்கும் பிரம்மத்துக்கும், பிரம்மத்துல தானே அந்த கரணத்தை கல்பிச்சிருக்கு, அதுக்கான பிரம்மம். எதை கல்பிச்சிருக்கு, அந்த கரணத்தை. அந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்லணும், அவ்வளவுதானே. அவித்யா சம்பந்தம் ஏன்ன அவித்யா எங்க இருக்குத, சித்தத்துல ஆசிரித்தமாரு சின்மாத்திர ஆசிரிதம் அப்படின்னு நேர சொல்ல போறோம். சித்தம்பந்தம் அவித்யக்கு இருக்கா, அவித்யா சம்பந்தம் சைத்தன்யத்துல இருக்கா, இருக்கு. அவித்யா சம்பந்தம் அந்த காரணத்துல இருக்கா, இருக்கு. ஏன்னா அவித்யில தானே பிறந்தது, உபாதான காரணம் அவித்யா தானே. அவித்யா சம்பந்தம் அந்த காரணத்துக்கு இருக்கு, அவித்யா சம்பந்தம் சைத்தன்யத்துக்கு இருக்கு. அதான் சாதிருஷ்யம். உங்களுக்கு சாதிருஷ்யம் வேணும், அவ்வளவுதானே இருக்கு, அவ்வளவு. அந்த கரண அத்தியாசேதி அவித்யா சம்பந்தித்வஸ்ய சாதிருஷ்யஸ்ய வித்யமானத்வ வஸ்து தத்து. இப்ப இது வரைக்கும் ஒரு சம்பந்தம்,
அவன் கேட்டா அதுக்கு அது தீபியா இதை எடுத்து பாருங்க அப்படின்னு. ஆனா சைத்தன்யம் வித்யதான் ஐக்கியம் எதை ஆசிரியத்திருக்கு? ஐக்கியம் எப்பொழுதும் சைத்தன்யத்துக்கான ஆசிரியத்திருக்கா. சூரியனைத்தான் ஆசிரியக்கின்றது மேகம், சூரியனைத்தான் மறைக்கிறது. சைத்தன்யம் எப்பொழுதும் இருக்கு. ஆனா ஐக்கியம் எங்க இருக்க? சைத்தன்யத்தை தான் பிடிச்சிருக்க, சைத்தன்யத்தை தான் மறைக்கும். விஷயமும் ஐக்கியத்து சைத்தன்யம் தான், ஐக்கியத்து ஆசிரியமும் சைத்தன்யம் தான். அது மேல போய் தீர்மானம் பண்ண போறோம். சின்மாத்திர ஆசிரியத்துவங்கிற ஒரு பிரகரணத்துல சொல்லப்படும். ஏன்னா அப்ப சைத்தன்யம்ங்கிறது ஐக்கியங்கிறது எங்க இருக்கு? சைத்தன்யத்தினுடைய சக்தி அல்லவா? அந்த சக்தி சத்தியமான புருஷனுக்கானே இருக்கும். தெய்வாத்மகத்தின் பரமேஸ்வரத்தியான்னு சொல்றதோ இல்லையா? வெளிச்சமும் இருக்கு என்று நான் சொன்னது, வெளிச்சமும் இருக்குங்கிறது சர்வாத்மனா திருஷ்டாந்தம் இல்லை. வெளிச்சமும் இருட்டும் எப்படி பரஸ்பர விரோதமா இருக்கோ அதுபோல சைத்தன்யத்துக்கு இருட்டும் விரோதமா சொன்னேன். இருட்டு வெளிச்சத்தை ஆசிரியச்சுன்னு நான் சொல்ல, அந்த அம்சத்துல திருஷ்டாந்தம் இல்லை. திருஷ்டாந்தமானது வேற கான்ட்ரடிக்டரி நேச்சர் அப்படிங்கிறதுக்கு சமப்பிரகாசத்தை இருக்கும். வஸ்து அடி அந்த விக்கிரகங்கள் அஜ்ஞானமானது எதை ஆசிரியத்து? சைத்தன்யத்தை தான் ஆசிரியத்திருக்கோம். ஏன்னா சைத்தன்யத்துல ஒரு சக்தியாக இருக்கு, அதனால அதெல்லாம் ஆசிரியத்து. ஸோ அதான் ஆசிரியத்திருக்கு. அதையே மறக்கிறது, சைத்தன்யத்தையே மறக்கிறது. இது மேல போய் தீர்மானம் பண்ண போறோம். தனியா ஒரு பிரகரணம் இருக்கு. இந்த அதிசயமானது எங்க இருக்கு? ஆசிரியம்னு சொன்னா எங்க இருக்கு? எதை பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். விஷயம்னு சொன்னா எதை மறைக்கிறதுன்னு அர்த்தம். ரூம்லயே இருக்கு, ரூம்லயே மறைக்கிறது. வஸ்து கஸ்து கைதகன நிஜமா பார்த்தேன்னா தனே சாதிருத்தியாபேட்சா நியமா. பிரமத்துல சாதிருத்தியாபேட்சை இருக்கணும் நிர்பந்தமே இல்லை. எந்த பிரமத்துக்கும் சாதிருத்தியம் வேணும்னு நிர்பந்தம் இல்லை. ஏன் நான் தான் சொன்னேன், சாதிருத்தியங்கள் சோபாதிகாத்தியாசத்துல காரணம் இல்லை, நிருபாதிகாத்தியாசத்துல அவசியம் சாதிருத்தியம் வேணும்னு சொன்னேன். அந்த நிர்பந்தமே இப்ப எடுத்துக்கலாம். அத்தியாசத்துக்கு சாதிருத்தியம்ங்கிறது காரணம் இல்லை. என்ன சார் திடீர்னு இப்படி போறது? முதல்ல ஒத்துழைல அதை போனா போறதுன்னு ஒத்துழைந்தேன் உங்களுக்கா. ஆனா யோசனை பண்ணி பார்த்தோம்னா சாதிருத்தியமானது வேண்டியதில்லை பிரமத்துக்கு. ஏன் அப்படின்னு பாருங்க, பிரமே சாதிருத்தியாபேட்சா நிருபாதிக்கேதி சீதஸ்கண்டா இத்தியாதோ வெடிக்காரா. பாருங்க, கண்டம் மஞ்சளா இருக்கு தோன்றது, வெளுப்பான கண்டம் மஞ்சளா தோன்றது. இந்த மஞ்சளா தோன்றது இந்த கண்டத்துக்கும் மஞ்சளுக்கும் ஏதாவது சாதிருத்தியம் இருக்க? இது கண்டகான்னு பாக்குறேன். ஏதாவது சாதிருத்தியம் தானே வர முடியும். எப்படி மஞ்சளா கண்டம் வெள்ளவெள்ளைன்னு இருக்க கண்டம் மஞ்சளா தோன்றது? அதுல என்ன சாதிருத்தியம் இருக்கிறதுக்கு? ஒரு சாதிருத்தியமும் உங்களால சொல்ல முடியாது. இது நிருபாதிகாத்தியாசம், சோபாதிகாத்தியாசம் இல்லை. நிருபாதிகாத்தியாசமா இருந்தாலும் இது வேண்டியதில்லை. ஏதாவது என்ன சாதிருத்தியம் அத்தியாசத்துக்கு காரணம் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்லை. இல்லாமலும் அத்தியாசம் வருது, இருந்தும் அத்தியாசம் வரல. என்ன விவகாரம்? இது அதுக்கு காரணம் இல்லை. அந்தந்த இடத்துல இருக்கிற வஸ்து ஸ்திதி அவ்வளவுதான் சொல்றோம். நிருபாதிக்கேதி சீதஸ்கண்டா இத்தியாதோ வெடிச்சாரா. வெடிச்சாராத்துல சாதிருத்தியம் இல்லாமலேயே கண்டத்துல சீதான அத்தியாசம் வருது. ரத்தஸ்படிகா இத்தியாதோ திரவியத்வாதினா சாதிருத்தியம் அஸ்தி அப்படின்னு அவன் சொன்னானோ இல்லையோ முன்னால. அந்த ரத்தஸ்படிக்கான ஜபாதகமும் திரவியமும் ஸ்படிகமும் திரவியம், அதனால திரவியத்வாதினா சாதிருத்தியம் இருக்குன்னு சொன்னேன். சொல்லலாம்னாரு. நான் எப்படிப்பட்டதான சாதிருத்தியம் இருந்தால் அத்தியாசத்துக்கு உபயோகப்படும், எப்படிப்பட்டதான சாதிருத்தியம் இருந்தால் அத்தியாசத்தை எடுக்கும், அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பிரதான மாத்திர வர்த்திதையா பிராகவகதம்
அத்தியாசவனேத அதிஷ்டான விருத்திதயா கிரகீதம் ததேவ சாதிருஷ்யம் விபரீத பிரயோஜனம் இது ததையாபி வாக்கியம். இதை பாருங்க. இப்ப அத்தியாசத்துக்கு முன்னால் எப்படி ஒரு சாதிருஷ்யம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாம்பு ஒரு மாதிரி இருக்கு, வளைஞ்சு இருக்கு, நிஜமான பாம்பு சுற்று இருக்கு, அதான் பிரதானமான பாம்பு. அந்த பாம்பு பார்த்திருக்கணும். நீங்க இந்த கயிறை பார்த்ததுன்னு அது மாதிரி இந்த கயிறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ பிரதான விருத்தி தயா. இப்ப அத்தியாசம் வந்த பொருளுக்கு மூல பொருள் முன்னால பார்த்ததுல அந்த பொருள்ல ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அது மாதிரியே இந்த அதிஷ்டானத்திலே சாதிருஷ்யம் இருக்கணும். அப்பதான் சார் அத்தியாசம் வரும். நிஜமான வெளியில பல பள்ளியும் நீங்க பார்த்திருக்கணும். இந்த கிழிஞ்சலும் பலபலான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கிழிஞ்சல் பார்த்ததுன்னா அந்த கடையில இருக்கிற அந்த வெள்ளி மாதிரி ஞாபகம், ஓஹோ இது வெள்ளின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு சாதிருஷ்யம் இருக்கிறோம்னா அந்த சிமிலாரிட்டி அது எப்படி இருந்திருக்கணும்? பிரதான மாத்திர விருத்தியா பிராகவதம், பிரதமமான பொருள்ல மட்டும் இருக்கிறதா முன்னால அறியப்பட்டிருக்கணும். அத்தியாச சமய எப்ப உங்களுக்கு பிரமம் வருதோ அந்த சமயத்துல அதிஷ்டான விருத்தியா கிரகீதம், அதிஷ்டானத்துல இருக்கிறதாக நீங்க பார்த்து இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். அப்பதான் எது தனியோட சாதிருஷ்யம். அந்த சாதிருஷ்யம்னா விபரீத பிரயோஜனம், அதான் பிரமத்துக்கு காரணம். அப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் இருந்தால்தான் பிரமத்து வரும். அப்படி நீங்க சாதாரணமா யோசனை பண்ணி பார்க்கலாம். முன்னால வெளியே பார்த்திருக்கானோ இல்லையா? எந்த வெளியே திருச்செந்த வெளியே பார்க்கல, முன்னாலும் நினைவான வெளியே பார்த்திருக்கான். அது பலபலான்னு இருக்கு. இந்த திருஞ்சல பார்த்ததுமே பலபலான்னு வந்தது. ஓஹோ இது முன்னாடி நம்ம இந்த வெளியே பார்த்துருக்கேன், அதுவும் இப்படி பலபலான்னு தானே இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இந்த திருஞ்சல வெளியும் நினைச்சிட்டான். சோ நமக்கு நிஜமான ஒரு வெளியில இருக்கிற சாதிருஷ்யம் இந்த கிழிஞ்சல இப்பொழுது இந்த கிழிஞ்சலை பார்த்ததுமே அந்த சாதிருஷ்யம் ஞாபகம் இருக்கணும். அந்த ரெண்டும் ஒண்ணுன்னா ஓஹோ அது அத்தியாசம் வரலாம். இப்படிப்பட்டதான சாதிருஷ்யம்னா அத்தியாசத்துக்கு காரணம். அப்படி இல்லாமல் நது பிராதேவ பிரதான அதிஷ்டான உபயவருத்தியா கிரகீதம். முன்னாலேயே அதிஷ்டானத்திலையும் இது இருக்கு, அந்த கடையில இருக்கிற அந்த வெள்ளியிலையும் கிழிஞ்சல்லையும் இது இருக்கு, அந்த வெள்ளியிலையும் இது இருக்கு அப்படின்னு அத்தியாசம் முன்னாலேயே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அத்தியாசம் வருமா? சாதிருஷ்டம் எப்படிப்பட்டதான ஒரு சாதிருஷ்டம் நமக்கு வேணும்? அத்தியாசத்துக்கு முன்னால பிரதானத்துல மட்டும் இருக்கிறதா ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அத்தியாச சமயத்துல அந்த சாதிருஷ்யம் அதிஷ்டானத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இப்ப நீங்க சொல்றது ரத்தஸ்பரிதாங்கள் திரவியத்வாதினா சாதிருஷ்யம்னு சொல்றீங்க. இது ஜபாதிகமும் திரவியம்னு எல்லாருக்கும் தெரியும். இது இருக்கிற அதிஷ்டான பசிகமும் திரவியம்னு தெரியும். இது முன்னாலேயே அத்தியாசம் வர்றதுக்கு முன்னாலேயே தெரியும். இப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் என்ன பண்ணும்? சந்தேகத்தை உண்டு பண்ணும். இது திரவியமா அது திரவியமா இருக்கிறத இது அத்தியாசத்தை உண்டு பண்ணாது. அதான் சொல்லும். அது பிராதேவ பிரதான அதிஷ்டான உபயவருத்தியா கிரகீதம் தஸ்ய சம்சாயகத்வா திரவியத்வாதி லோகித அலோகித விருத்தியா பிராகிரகீதமபி. திரவியத்துவமானது லோகித அலோகித விருத்தியா சிவப்பான திரவியத்திலையும் இருக்கு, ஜபாபத்மத்திலையும் இருக்கு, வெளுப்பான பால்லையும் இருக்கு, வெளுப்பான வேஷ்டியிலையும் இருக்கு. திரவியத்துவம் எல்லாத்துக்கும் தானே இருக்கு. அதனால அது எப்படி காரணமாகும்? அதனால லோகித அலோகித விருத்தியா பிராகிரகீதம் இது விபரீத பிரயோஜனம். அதனால சாதிருஷ்யம் வேணும்னு முதல்ல நீங்க என்ன ஆரம்பிச்சதோ அது தப்பு. சாதிருஷ்யம் அத்தியாசத்துக்கு காரணம் இல்லை. சாதிருஷ்யம் கதோபிரம காரணம். இன்னொன்னு சாதிருஷ்யம் பிரமத்துக்கு காரணமே இல்லையா சார்? சாதிருஷ்யம் வேண்டியது இல்லையோ அப்படின்னா அப்படி இல்லை. அது இண்டிபெண்டா காரணம் இல்லை. அது பதா வைத்தல் அது காரணம் இல்லை. இந்த சாதிருஷ்யம் கதோபிரம காரணம் கிந்து சம்ஸ்கார உத்போதேன சாமகிரி சம்பாதகதையா. கயிறை பார்த்தோம்னா உங்களுக்கு பாம்புன்னு ஞாபகம் வந்தது, பாம்புன்னு பயந்தது, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள என்ன டைனமிக்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கயிறை பார்த்ததுன்னு அந்த பாம்பு உங்களுக்கு ஞாபகம் வந்தது, புத்துட நீங்க பார்த்ததான பாம்பு ஞாபகம் வந்தது.
அந்த பாம்பு இந்த கயிறை பார்த்தோம்னா அந்த பாம்பு ஞாபகம் வரணும் அப்படின்னா அந்த பாம்புடைய சம்ஸ்காரம் உள்ளவங்க மனசுல இருக்கு. முன்னால பாம்பை பார்க்கறது, அது எதுவும் பயந்துருக்கு, யாரையோ கடிச்சதுன்னு இருக்கு, அதை கடிச்சதுன்னு அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாம்பு பார்த்ததுன்னு உங்களுக்கு அந்த பாம்பு ஞாபகம். அந்த பாம்பு ஞாபகம் ஏன் பாம்பு ஞாபகம் வரணும், வேற ஏதோ ஞாபகம் வரக்கூடாதோ அப்படின்னா முன்னால பாம்பை தாங்கள் பார்த்திருக்கு, பார்த்ததான பாம்புடைய அனுபவத்தினால ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரம் உங்க மனசுல இருக்கு. அந்த சம்ஸ்காரமானது இப்பொழுது உத்புத்தமாயிருக்கு. உத்புத்தமாயிருக்குன்னு சொன்னா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாச்சு, உங்க மைண்ட் ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு. அது ஏன் சார் மைண்ட் ஸ்கிரீனுக்கு வந்தது? அதுவா அந்த பாம்பு சம்ஸ்காரம் உங்க மனசுல அது பெருக்கிழந்துச்சு. ஏன் கிளம்பிட்டு அதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் இருக்கு. இந்த கயருடைய பாம்பு, இந்த பாம்பினுடைய ஒரு ஸ்டேஜ் இந்த கயருக்கு இருக்கு. அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா அந்த சம்ஸ்காரம் கிளம்பிருக்கு. முன்னால பார்த்ததான பாம்பினுடைய சம்ஸ்காரம் உங்க மனசுல இம்ப்ரெஷன் உங்க மனசுல இருந்தது. அந்த இம்ப்ரெஷன் வெளியில வர்றதுக்கு காரணம், உத்புதமானதுக்கு காரணம் அந்த சிமிலாரிட்டி இந்த காயத்துல இருக்கு. பாம்பு மாதிரி இந்த காயம் இருக்கு. எந்த பார்த்தது அவங்களுக்கு அபிஞானம் வந்தது. மனசுல இருக்கிற சம்ஸ்காரமானது வெளியில உத்புத்தமானதுக்கு காரணமான இந்த சாதிருஷ்யம் இருக்கே தவிர இந்த சாதிருஷ்யம் அத்தியாசத்துக்கு காரணம். அதான் சொல்றாரு. சாதிருஷ்யம் ஸ்வதோக்கிரமகாரணம் மானாபாவா. அதுக்கு ஒரு பிரமாணம் இல்ல. சாதிருஷ்யம் காரணம்ங்கிறது பிரமாணம் இல்லை. கிந்து சம்ஸ்கார உத்போதேன காமகிரி சம்பாதகதையா. உங்களை முன்னால பார்த்ததான பாம்பினுடைய சம்ஸ்காரத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு, அதே மாதிரி வெளியினுடைய சம்ஸ்காரம் மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுக்கு அதுக்குதான் காரணமா இருக்குது. இந்து சம்ஸ்கார உத்போதேன காமகிரி சம்பாதகதையா. சம்ஸ்கார உத்போதச்ச சம்ஸ்காரம் எப்படிதான் வெளியில வரும்? நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான சம்ஸ்காரம் இருக்கு, கோடிக்கணக்கான சம்ஸ்காரம் இருக்கு. எத்தனையோ ஜன்மாக்களை என்னென்னமோ அனுபவிச்சோம். எல்லா சம்ஸ்காரங்களும் மனசுல இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கு. அதனால்தான் மீன் குட்டி அப்ப பிறந்தது அது நீங்க எப்படி அது சம்ஸ்காரம். அது வந்து சொல்லிக் கொடுக்குறது யாரும் ட்ரைனிங் கொடுத்தாரா இல்லையா? அது சம்ஸ்காரம் அது இருக்கு. எனக்கே சார் அந்த சம்ஸ்காரம் வரலன்னு கேட்கக்கூடாது. இந்த எத்தனையோ ஜன்மால மீனா பிறந்திருக்காரு, எல்லாரும் பிறந்திருக்கோம் விவகாரம் ஒண்ணு. ஆனா அந்த சம்ஸ்காரம் பிராரம்ப கர்மாவால மறைஞ்சிருக்கு. சில சமயத்துல சில சம்ஸ்காரம் உத்போதமாகும், சில சமயத்துல உத்போதமாகாது. அது உத்போதம் ஆன பிறகுதான் ஒவ்வொரு சம்ஸ்காரம் இருந்தது உத்போதமாச்சுன்னு தெரியும். காரியானம் வந்து ஒரு இடத்துக்கு நிற்பாரு. இப்ப சில சைல்டு பிரார்த்திங்கிறான் 2.5 வயசுல இந்த சக்கராபரணம்னு சொல்றது. அந்த ராகத்தை பார்த்து இது ஏதோ ஒரு ஆறு அசாதேவின்னு சொல்றது. சாதாரணமா கொஞ்சம் வழக்கம் இருந்தாதான் தெரிந்து கொள்ளக்கூடியதான ராகங்கள்லாம் ஒரு ஆணு சேர்த்துட்டு சொல்றது. சில பேருக்கு அசாதாரணமாக கணக்குல பிரச்சனை இருக்கு சின்ன வயசுக்கு. அதுல எப்படி சொல்வேன்? ஜன்மாந்திர சம்ஸ்காரம் தான் இந்த காரணம்னு சொல்ல முடியும். வேற நோதல் எக்ஸ்பிளேஷன் செஞ்சு அதுக்கு இது ஒண்ணுதான் சமாதானம் சொல்ல முடியும். அதாவது எல்லா மனுஷாளுக்கும் எல்லா சம்ஸ்காரங்களும் உண்டு. ஆனா அந்த சம்ஸ்காரமான சிலது ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில வருது. அது ஒத்துண்டாகணும். அது ஒத்துக்காத போல இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சம்ஸ்காரங்கள்ல எந்த சம்ஸ்காரம் கரெக்டா வெளியில வருது சார்? நம்ம பாருங்க, பரீட்சை சமயத்துல சிலது ஞாபகம் வராது. எக்ஸாம் 4 வெளியில வந்த பிறகு ஞாபகம் வருது. என்ன பண்றது? தலை எடுத்துதான் சொல்லணும், வேற ஒண்ணும் சொல்ல முடியும். சோ இந்த சம்ஸ்காரம் எப்படி வெளியில வருது? நீங்க ஜெனரலா சிலதை மறந்து போயிடுற. என்ன பண்ற? வீட்டுல யாரையாவது சொல்லு, என்ன நாளைக்கு 8 மணிக்கு ஞாபகப்படுத்துறா அப்படிங்கிற தலைக்குள்ள முடிச்சு போட்டு வச்சுட்டு ஏன் முடிச்சு போட்டோம்னா மறந்து போடுவா. அதான் இருக்கணும். ஆனா விவகாரம் என்னென்ன சம்திங் அது ஞாபகப்படுத்தணும்னு சிலதை நம்ம சொல்றோம். இது சம்ஸ்காரமானது நமக்கு உத்போகமானதுக்கு காரணங்கள் என்ன? இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கா. அதான் சொல்லுங்க. சம்ஸ்கார உத்போகத்தா சாதிருஷ்டா. சாதிருஷ்டம் இருந்தால்தான் சம்ஸ்காரம் உத்போகமாகும் நிர்பந்தம் இல்லை. சம்டைம்ஸ் சாதிருஷ்டத்தை பார்த்ததுமே சம்ஸ்காரம் வரலாம். இந்த கயிறை பார்த்ததுமே கயிறு மாதிரி தானே பாம்பு இருந்தது அப்படின்னு கஷ்டம் இந்த பாம்பு ஞாபகம் வரலாம். சிறுசுன வராமலும் போகலாம்.
சம்ஸ்காரத்தினால வரலாம். ஆனா சம்ஸ்காரம் இருக்கிற இடத்துல நிச்சயமான சம்ஸ்காரம் உத்போதம் அவங்க சாதனத்தில் இருந்தால் உத்போதம் அவங்க நிர்பந்தம் இல்லை. சாதனத்தில் இருந்து வராமலும் போகலாம். அதான் சம்ஸ்கார உத்போதத்தை நான் சாதனத்தையும் நிகழா அதிர்ஷ்டானாதி தம்பவா அதிர்ஷ்டாதினாதி அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாம். எப்படி டக்குன்னு வந்துட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் வச்சுட்டு 3வது லைன் இருவேறு மறந்து போயிடும். முதல் லைன் 2வது லைன் வரும், 4வது லைன் ஞாபகம், 3வது லைன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னத்தான் ட்ரை பண்ணாலும் வராது. ஒரு 4-5 நாள் அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போ ஒருத்தரும் ஒன்றும் சொல்லி கொடுக்கலாம்னால தினமும் ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரே சந்தோஷம் ஆரம்பம் நமக்கும் ஞாபகம் வந்ததுன்னு. இது என்ன சார் எப்படி வந்தது? சாதனமாக சொன்னாலும் ஒன்றும் கிடையாது. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன? இமிடியேட் காஸ் நாட் நோன், அவ்வளவுதான். திருஷ்டமான காரணம் தெரியல. அதிர்ஷ்டம் வேற ஒன்றும் புதுசா சொல்ல. ஆக்ட் ஆஃப் காடுங்கிறது அது என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் தெரியல. ஆனா அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாங்க. சாதிருஷ்டம் இருந்தால்தான் சம்ஸ்காரம் உட்போதமாகும். இல்லைன்னா இல்லையும் சொல்ல. சாதிருஷ்டம் இருந்தாலும் வரலாம், இல்லாத போனாலும் வரலாம். அதிர்ஷ்டத்தினால வந்திருக்கலாங்க. அதான் சம்ஸ்கார உத்போதத்தை சாதிருஷ்ட நிகழா அதிர்ஷ்டாதினாபி கஷ்டம்பவா அதிர்ஷ்டம் சதிருஷ்ட அதிர்ஷ்ட சிந்தாத்யா ஸ்மிருதிபீஜஸ்ய போதகா. சாதிருஷ்டமும் வரலாம், அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாம். சிந்தா சிந்தானா ஜெகத் அந்த ட்ரெயின அப்படி சிஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு யோசிக்க பாருங்க. அது சிந்தாத்யா ஸ்மிருதிபீஜஸ்ய போதகா. அப்படி சிந்தாதிகந்த இதெல்லாம் என்ன ஒருத்தர் இதெல்லாம் விஸ்தாரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. நியாய சூத்திரத்துல 3வது அத்தியாயத்துல இதை பத்தி விஸ்தாரமாக இருக்கு. சிந்தாதிகந்த பிரணிதான சூத்திரே வியாக்கியானம். பிரணிதான சூத்திரம் பிரணிதான நிபந்த அப்யாச லிங்க லட்சண சாதிருஷ்ய பரிகிரக ஆசிரயாசித சம்பந்த ஆனந்தர்ய வியோக ஏககாரிய விரோத. சில சமயத்துல இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் இது ஞாபகம் இருக்கும். ஏதோ ஞாபகம் வந்து இதுக்கு மாறுதலா எட்டாவது ஆப்போசிட்டா இருக்கிறது பார்த்தா இது டக்குன்னு ஞாபகம் வரும். தெரியாது எப்போது ஞாபகம் வருது, ஏன் ஞாபகம் வருது தெரியாது. அதுல ஆப்போசிட் அப்படி ஞாபகம் வருது. அதெல்லாம் அதான் சொல்லிட்ட மத்தம் அபோகனஞ்ச ஞாபகம் வருது என்னாலதான், மறந்து வருதும் என்னாலதான். அதுவும் நமக்கு தேவைத்தான் வச்சுங்க. ஆனா எது எப்ப ஞாபகம் வருது எது மறந்து போறதுங்கிறது நம்ம கையில இல்லை. அதான் சொல்றாரு இத்தனை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால ஏககாரிய விரோத அதிசய பிராப்தி விவதான சுக துக்க இஷ்ட ஜேத பயார்த்தித்வ பய அஸ்தித்வ கிரியா ராக கர்மா தர்ம அப்படின்னு நியாய சூத்திரக்காரன் கோத்தமர் எழுதி வந்துட்டாப்பா. இத்தனை அதான் கணிதான சூத்திரத்துல சம்ஸ்காரம் இந்தந்த காரணங்கள் இருந்தால் அது ஒன்ஸ் அகைன் மைண்ட் ஸ்கிரீன் வரும். இந்த கம்ப்யூட்டர்ல ரீகால் மெமரிங்கிற லட்சியம் அவையெல்லாம் எப்படி வருது? இத்தனை இத்தனை காரணங்கள் மனுஷன் பிரெயின்ல இவ்வளவு வச்சிருக்காரு. நம்ம ஏதோ சின்ன மெமரி இருக்கு, ஏதோ கால்குலேட்டர்ல பிரஸ் பண்றதுல உங்களுக்கு எவ்வளவு மெமரி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இத்தனை காரணங்கள் தயார் பண்ணி வச்சிருக்காரு பகவான். அதனால இதுதான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. சிந்தாதிகந்த பிரணிதான சூத்திரே வியாக்கியானம். பிரணிதான சூத்திரம்னா நியாய சூத்திரம் 3வது அத்தியாயத்துல கதாச்ச. அதனால சொன்னாச்சு அந்நியதா சம்ஸ்கார உத்போதே சதி. வேற ஏதோ ஒரு காரணத்தினால சம்ஸ்காரம் உத்போதமா இருந்தால் சாதிருஷ்யம் அனுபயோகி. இப்ப சாதிருஷ்யம் வந்தாதான் நமக்கு சம்ஸ்காரம் உத்போதமாகும். அப்பதான் அத்தியாசம் வரும், நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு சம்ஸ்காரம் வெளியில வரணும். அது சாதிருஷ்யத்தினால வரணும்னு நினைச்சா இப்போ 17 காரணங்கள் சொன்னாங்க. இந்த காரணங்கள்லாம் வரலாமோ இல்லையா? அப்ப நம்ம சாதிருஷ்யமே இருக்கணும்னு நிர்பந்தம் அத்தியாசத்துக்கு வேண்டியது. அதனால சம்ஸ்கார கதாச்ச அந்நிய சம்ஸ்கார உத்போதேசதி சாதிருஷ்யம் அனுபயோகி. கருத்தம் விவரணே இப்படி சொன்னதுதான் விவரணம் சரியா சொல்லிட்டார். நிருபாதிக பிரம காரிய தர்சனமேவ. நிருபாதிகமான பிரமம் நமக்கு
நமக்கு இருக்கு என்கிறதப்பா இருக்கிறது குணாவயவ சாமானியா பாவேதி குண அவயவங்களுடைய சாமானியம் இல்லாத சாமானியம்னா சாதிருஷ்யம் இல்லாத போனாலும் கண்டுபிடிச்சான்னு தெரியும். சாதம் மாதிரி வாசனமா இதுக்கும் பாம்பு வாசனை அப்படி பாம்பு மோந்து பார்த்தாரோ தெரியாது. ஆனா இப்ப இருக்கு விவரணம் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் இருக்கணும். நமக்கு எல்லா எல்லாத்துக்கும் மூல காரணம் விவரண கிரந்தம். அதன் முதல்ல இருந்து கடைசி வச்சு அக்கா படிக்கணும். அதை படிக்கிறது பண்ணா நல்லா அத்வைதம் வந்துருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த 9 வர்ணக்கத்துக்குள்ள விவரணாச்சாரியார் எல்லாத்தையும் சந்திச்சுமாய் தெரிஞ்சுட்டு அத்தனையும் பஞ்சபாதி இதுலயும் இருக்கு, பாமதியும் இருக்கு. ஆனா பேசிக்கா அவங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுது. அதனால எல்லாத்துக்குமே மேல வரக்கூடியதான அத்தனை பிரகரண கிரந்தங்களோ அல்லது மேல இருக்கக்கூடியதான வாத கிரந்தங்களோ எல்லாத்துக்கும் பேசிட்டு விவரம் அது நிதானமா உட்கார்ந்து படிக்கணும். அதெல்லாம் அத்தனை இருக்கு. கற்பகண்டா 20 சாதிருஷ்யாந்தரப்பா அப்படின்னா அவன் சொன்னதான குணரூப சாதிருஷ்யம் இல்லை, வேற ஏதோ சாதிருஷ்யமோ. சங்க தீபிமாதவ காரணாந்தரம்பா சங்க மஞ்சளாட்டம் பதிவு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நீங்க கண்டுபிடிக்கணும். காரணாந்தரம்பா கல்பயதி ஆகிய இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இது தெரியும். அதுக்கப்புறம் தோஷம் வினா பிரமஸ்வீகாரே ததப்பிராமான்யத்தை அடுத்ததான பிரதிகூல தர்க்கம். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கோம். இந்த பிரதிகூல தர்க்க பிரகரணத்துல பேசிக்கா அச்சாசமே வராது. அதான் இங்க நோட்டப்படி எங்க திருஷ்டத்துவம் இருக்கும் அந்த இடத்துல வித்தியாசம் அப்படின்னு தானே நம்ம தர்க்கத்தை இது சொன்னோம். வியாப்திய இந்த வியாப்தியே வர முடியாதுங்கிறது வியாப்திக்கு பிரதிகூலமான ஒரு தர்க்கம். தர்க்கம்னா வியாப்தியாரோபம் வியாபகாரோபம் அப்படிப்பட்டதான தர்க்கத்தை சொல்றார். அவர்களுக்கெல்லாம் நம்ம சமாதானம் சொல்லிட்டே வரும். இதுதான் இந்த பிரகரணத்துல 3 தர்க்கங்கள் சொல்லியாச்சு. இன்னும் 5 தர்க்கங்கள் இருக்கு. அது சில தர்க்கங்கள் ரசமா இருக்கும். ரசமா இருக்கும்னு சொன்னா இது கஷ்டம் இல்லை, ஞாபகம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல இருக்கு அதை வளர்க்கிறது. ஆனா இந்த கேள்விக்கு சமாதானம், கேள்விக்கு சமாதானம் இது நல்ல வார்த்தம். நமக்கு அத்தியாச வார்த்தை இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு ரசிச்சு இதுக்கு மேல் பாடம் அடுத்த வாரம்.